அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நாம் எல்லாம் பல்வேறு முயற்சிகளை இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி செய்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் எல்லாம் உணர்ந்து விட்ட செய்தி என்னவென்று சொன்னால், கல்வி நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால் நாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் என்பதை நாமவே உணர்கிறோம். ஒரு பெற்றோராக இருப்பார், பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வச்சிருவாரு. ஆனால் அந்த பிள்ளை என்ன படிக்கிறான், அவனுக்கு நம்ம என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம், என்ன செய்யறது என்பதை கூட தெரியாத நிலையில் அவர் இருப்பார். காரணம், அவருடைய படிப்பு நிலை அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த நிலை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மாற வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறை இந்த நிலையில் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், படிக்கிறார்கள், ஏதோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் ஒரு டிகிரி வரைக்கும் கூட போகிறான். ஆனால் அதற்கான தகுதியான வேலைக்கு போகிறான்னு கேட்டால் போக மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த கல்வியை படித்து விட்டாலும் கூட திறன் வாய்ந்த ஒரு திறன் பொருந்திய மாணவனாக வெளியே வர்றான்னு கேட்டால் இல்லை. அப்போ அதன் காரணமாக நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், அதை உருவாக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது. அப்போ நாம் என்ன திட்டமிட்டிருக்கிறோம்னு சொன்னால், நாம் தாருசலாம் அகாடமி என்ற பெயரில் ஒரு அகாடமியை உருவாக்கி அதில் ஒரு டியூஷன் சென்டர் நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். முதல் கட்டமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், 9வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா அவன் தான் இன்னைக்கு சமூக சீரழிவுக்கு அடிப்படையாக இருக்கிறான். அவன்கிட்ட தான் ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய அந்த சமூக தீமைகள் போய் அணுகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ அந்த மாணவர்களை அழைத்து ஒரு மகரிப்புக்கு பிறகு இதோடைய கட்டமைப்பு என்னன்றதை நம்ம விளங்கணும். ஒரு மகரிப்புக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு ஒரு டியூஷன் சென்டருக்கு வரணும், 8:30 மணி வரைக்கும் அவன் படிக்கணும். ஒரு பகுதியில் ஒரு 40 மாணவர்கள் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். அந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். எப்படி கல்வியை கொடுக்கணும்? எல்லாம் டியூஷன் நடக்கத்தானே செய்யுது அப்படின்னா, ஸ்கூலில் நடக்கிறத விட பல அநியாயங்கள் எங்கே நடக்குதுன்னா டியூஷனில் நடக்குது. அப்போ இறையச்சத்தோடு கூடிய கல்வி அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்போ என்ன செய்யணும், அவன் பள்ளிவாசலுக்கு வருவான், அவனுக்குன்னு ஒரு ஆசிரியர் நியமிக்கணும். இந்த ஆசிரியர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய இலக்கு நல்ல படித்த ஆசிரியர்கள், சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் காலேஜில் டீச்சராக இருக்கான்னா அவன் தான் முதல் இலக்கு. அந்த சகோதரர்களை நாம் அழைக்கிறோம். அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஏதோ சும்மா டியூஷன்னா ஒரு 5000 சம்பளம் 2000 சம்பளம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு மன நிறைவான ஒரு சம்பளத்தை, குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா 15,000 அவங்க சம்பளம் கொடுத்து இந்த மாணவர்களை எப்படி செய்யணும்னு சொன்னால், இவருடைய கல்வி அறிவை நல்ல முறையில் மேம்படுத்தி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஒரு தர்பியா, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து வைத்து அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல ஒரு டியூஷன் அகாடமியை நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம்னு சொன்னா, அதை நாம் இப்போ 9, 10 வெறும் மாணவர்களுக்கு மட்டும் சொல்லி நம்ம வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுக்கு அதிகமான ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். எல்லாம் இந்த பணியை பார்த்து விட்டு அவங்களாம் முன் வருவாங்க. அப்ப எல்லா வகுப்பு மக்களுக்கும் நம்ம எடுக்க முடியும். அதற்காக தேவை என்ன, இப்படியான ஒரு மர்க்கஸ்கள். இந்த மர்க்கஸ்கள் என்ன செய்யணும், அந்த மாணவர்களை அமர வைத்து அவங்களுக்கு நல்ல முறையில் தர்பியத்தோடு கூடிய ஒரு வகுப்பை எடுத்து விட்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த பணி சின்னதாக தெரியலாம். என்னங்க 20 மாணவர்கள் 40 மாணவர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். நாளைக்கு அல்லாஹ் நாடினால் இந்த கல்வி பணி வெற்றி பெற்றால் இது மிகப்பெரிய அளவுல சமூகத்திற்கான ஒரு மாற்றமாக இருக்கும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் ஈவினிங்ல வந்த உடனேயே பள்ளிவாசல்ல போய் டியூஷன் படிப்பான். பள்ளிவாசல்ல அவனுக்கு நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, படித்தவர்கள் அவனுக்கு கைட் செய்வாங்க என்ற நிலை இங்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலும் உருவாக வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், அதற்கான இந்த முஹல்லால இருக்கிறோம்னா இதுல நாம எந்த மாணவன் அவனுக்கு தகப்பன் இல்லையோ, யார் பெற்றோர் இல்லாமல் இருக்கிறானோ, யார் ஏழ்மையில் இருக்கிறானோ அவனுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா மாணவர்களும் வரலாம். அதே போல நாம வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான் கிடையாது, முஸ்லீம் அல்லாத மாணவர்கள் வரலாம். அவங்களுக்கும் நம்ம கல்வியை சொல்லிக் கொடுப்போம். ஆனால் தேர்வு செய்து அவங்க, அதாவது நம்ம மக்களுக்கு முதல் உரிமை கொடுத்து அவர்களே என்ன செய்வோம், அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகுப்பு. அப்ப நமக்கு தேவை என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம நடத்தணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்படும். 2 ஆசிரியரை போட்டு நம்ம நடத்தணும், தரமா இருக்கணும், அந்த ஆசிரியர் நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு மாணவன் குறைந்த மார்க் எடுத்துறான்னு சொன்னா அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டமைப்பெல்லாம் யோசித்து இந்த கல்வி அகாடமியை நம்ம உருவாக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்
நம்ம பிள்ளைகள் 9th போகிறான் 10th போகிறான் அப்படின்னு சொன்னால் அவர்களை இந்த வகுப்பில் சேர்ப்பதற்கான முயற்சியை எடுங்கள். எங்கெங்கே கொண்டு போய் நம்ம காசு கொட்டுறோம். ஒரு டியூஷனுக்கு 5000, 8000, 3000 என்ற அளவுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்டுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த காசுகளை இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை அந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு நாம் உழைக்க பாடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், குறிப்பாக அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே கோரிக்கை வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.